பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என கண்பாடவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து உங்கள் உள்ளம் கலங்கி போயிருக்கிறது? நீங்கள் கலங்கி போயிருக்கிற காரியத்திற்காக இயேசு சொல்லுகிறார், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை கலங்க செய்கிறது? எது உங்களுக்கு வேதனையை கொடுக்கிறது? எந்த பிரச்சனையின் நிமித்தம் நீங்கள் மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள்? இயேசு சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். உங்களுடைய உள்ளம் கலங்கி இருக்கிற காரியத்திற்காக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். காரணம், யோவான் 14:27 வாசிக்கும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. என கண்பாண்டவர்களே, இந்த காலவேளையில் உங்களுடைய இருதயம் கலங்கி நிற்கிற அந்த காரியத்திற்காக இயேசு சொல்லுகிறார், நான் சமாதானத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கலங்கி நிற்கிற காரியத்திற்கு நான் சமாதானத்தை வைத்திருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, எசேயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எந்த காரியத்திற்காக நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்கு, இந்த காரியத்தை தேவனால் செய்து முடிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் அந்த காரியத்திற்கு ஒரு பூரண சமாதானத்தை தருகிறேன். அல்லேலூயா. தேவனிடத்தில் நம்பிக்கை வையுங்கள். இயேசு சொல்லுகிறாருங்க, கடவுளிடத்தில் நம்பிக்கை வைங்க, என்னிடத்திலும் நம்பிக்கை வைங்க, அந்த காரியம் ஜெயமாய் முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தாரா? இயேசுவுக்கு மகிமையை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. அவரால் உங்கள் காரியத்திற்கு ஜெயத்தை தர முடியும். அவரை நீங்கள் நம்பும் பொழுது அந்த காரியம் ஜெயமாய் முடியும். பாருங்க, இந்த கால வேளையில் உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. அல்லேலூயா. நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசமும் உங்களை ஒரு நாளும் வேதனைக்கு உட்படுத்தாதுங்க. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசி, இந்த காரியம் ஜெயமாய் முடியும்.
உங்களை வேதனைப்படுத்தின அந்த காரியத்தில், உங்களை கலங்க பண்ணின அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அவருடைய காரியங்கள் வாய்க்கட்டும். உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கர்த்தர் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.